மகர லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் சூரியன் மட்டும் இருக்கிறார் என்று வைத்துக்கொண்டு நாம் பலன்களை ஜாதகத்தில் சொல்ல மாட்டோம். எப்போவுமே அஷ்டமாதிபதியை பார்க்கும்போது லக்னாதிபதி எங்கே இருக்கிறாருங்கிறதையும் பார்ப்போம். இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி அஷ்டமாதிபதியை விட வலுவாக இருப்பது நல்லது. லக்னாதிபதியை விட அஷ்டமாதிபதி வலுத்தால் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போது 8ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ கம்பேரிட்டிவாக பாசிட்டிவாக இருக்கணும் அந்த சார்ட் அப்படின்னு சொன்னால் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். இப்போ லக்னாதிபதி அதுக்கு மேலே வலுவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்கணும்? மூல திரிகோண ராசியில் இருக்கணும் அல்லது உச்சமாக இருக்கணும். ஏன்னா ஆட்சி ராசிக்கு மேலே இருக்கக்கூடிய வலு என்பது மூல திரிகோண ராசி, அதற்கும் மேலே இருக்கக்கூடிய அமைப்பு உச்ச ராசி. ஸோ இது போன்ற அமைப்புகளில் லக்னாதிபதி இருந்து 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பாரேயானால் அவர் அரசாங்கத்தின் மூலமாக துன்பத்தை அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார். பனிஷ்மெண்ட் இருக்கும், அரசாங்கத்தின் மூலமாக தண்டனை இருக்கும், அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருக்காது, அரசு அதிகார பதவிகளை துஷ்பிரயோகம் செய்வார். 8ஆம் இடம் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுவது. சூரியன் என்பது அரசாங்க கிரகம். எனவே 8ஆம் இடம் என்பது தண்டனையை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ 8ஆம் இடத்தில் சூரியன் இருந்து தசை நடத்துவாரேயானால் ஜாதகருடைய கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படும். ஜாதகர் தண்டனைகளை பெறக்கூடியவராக இருப்பார். பதவிகளை துஷ்பிரயோகம் செய்து, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து பணம் சம்பாதிக்கக்கூடியவராக, கையாடல் செய்யக்கூடியவராக இருப்பார்.